நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். கரங்களை தட்டி இரக்கத்தின் மணி நேரத்திலே ஆண்டவருடைய இரக்கத்திற்காக நம்மை முழுமையாக அர்ப்பணித்து ஜெப வேண்டுதல்களை எல்லாம் ஒப்புக் கொடுத்து நன்றியோடு ஆராதித்து போற்றி புகழ்வோம். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஆண்டவர் நம்மை அழைத்ததற்கு நன்றி செலுத்தி அவருடைய பிரசன்னத்திற்கு நன்றி செலுத்தி ஒரு ஊழியர்களாக சாட்சியமாக வாழ வரம் தர இதோ நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் முன்னிலையிலே நம்மை ஒப்புக் கொடுத்து பாடி ஜெபிப்போம். எத்தனை முறையிடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறையிடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே
ஆராதிப்பேன் உம்மை உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன். கரம் உயர்த்துவோமா? பாடியறை வார்த்தைகளுக்கு ஏற்ப, பாடலுக்கு ஏற்ப, ஆண்டவரே என் ஆற்றல் முடியும் வரை, என் சுவாசம் நிற்கும் வரை, இதோ எந்த நிமிடத்திலும் நான் உம்மை ஆராதிப்பேன் என்ற ஒரு மனநிலையோடு ஆண்டவரது இரக்கத்திற்காக இரு கரங்களையும் இதோ ஆண்டவரை நோக்கி உயர்த்த வண்ணமாக குரல் எழுப்பி தாகத்தோடு உள் மனதில் இருந்து ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. குரல் எழுப்பி துதிப்போமா? ஆண்டவரது இரக்கத்திற்காக நம்மை முழுமையாக அர்ப்பணித்தவர்களாக எல்லாவரும் துதிப்போம். குரல் எழுப்பி துதிப்போம். அர்ப்பணித்து துதிப்போம். நம்மை விட்டு கொடுப்போம். அவரது இரக்கத்திற்கு நம்மை விட்டு கொடுப்போம். அவருடைய ஆற்றலுக்கு முன்னிலையில் விட்டு கொடுப்போம். அவருடைய அரவணைப்பில் நம்மை அர்ப்பணிப்போம். அவரது இரக்கத்திற்காக அவர் விரும்பும் விதத்தில் நல்ல ஒரு ஊழியக்காரர்களாக, சாட்சியம் உள்ளவர்களாக வாழ வரம் கேட்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைப்போம். என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன். இரக்கத்தினுடைய ஆண்டவருடைய இதோ இரக்கத்தை நிறைவாக பெறுகின்ற நிமிடம். கரங்களில் ஜெபமாலை ஏந்தியவர்களாக நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களை, குடும்பத்தை இயேசுவின் திரு இருதயத்திற்கும் அன்னை மரியாவின் அமலோற்ப விதயத்திற்கும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இயேசுவே, நீர் என்னை சுகமாக்க காயப்பட்டீர். உம் காயங்களால் என்னை சுகமாக்கும். நீர் சிந்திய இரத்தத்தால் என் பாவங்களையும் என் முன்னோரின் பாவங்களையும் மன்னியும். உம் உயிர்ப்பின் வல்லமையால் தூய ஆவியை என்னில் பொழிந்தருளும். ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தாரையும் மிகவும் நெருக்கமானவர்களையும் நற்கருணை நாதர் இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயத்திற்கும் அன்னை மரியாவின் அமலோற்பவ இருதயத்திற்கும் ஒப்பு கொடுக்கின்றேன். எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி புதுப்பித்து சுகமாக்கி எங்களுக்கு அற்புதங்களை தாரும். ஆமீன். இயேசுவே, உம் மரணத்தினால் வாழ்வின் ஊற்றுக்கண் ஆன்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது. அனைத்து உலகத்திற்காக இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது. வாழ்வின் ஊற்றே, அளவில்லாவும் இரக்கத்தினால் அனைத்து உலகத்தையும் சூழ்ந்து உம்மையே எங்கள் மேல் பொழிந்தீர். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே, நான் உன் மீது நம்பிக்கை வைக்கிறேன். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல
மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாளிடமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமேன். இந்த முதல் 10 மணியிலே ஆண்டவருக்கு ஏற்ற விதத்தில் ஊழியம் செய்கின்ற வரத்திற்காக, ஆசிருக்காக ஜெபிப்போம். நாம் இருக்கின்ற இடங்களில், நாம் பணி செய்கின்ற தலங்களில், பங்கு தலங்களில், தியான இல்லங்களில் ஆண்டவருக்கு ஏற்ற ஊழியக்காராக இன்று நம்ம கேட்ட இறைவார்த்தைக்கு ஏற்ப, இறைவனது திருவுளத்துக்கு ஏற்ப நம்மை அர்ப்பணிக்க, நம் பணிவாழ்வை அர்ப்பணிக்க வரம் கேட்டு இந்த 10 மணியிலே ஜெபிப்போம். முதல் பாதியை நற்செய்தி பணியாளர்களும் பரிந்துரையாளர்களும் சொல்லி ஜெபியுங்கள். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இந்த 2வது 10 மணியிலே மிக குறிப்பாக இன்று இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற வின்செந்தியன் சபையையும், மேலும் புனித வின்செந்தியாரின் பெயரை தாங்கிய எல்லா துறவர சபைகள் நபர்களையும் ஒப்புக் கொடுப்போம். குறிப்பாக வின்செந்தியன் சபையையும், உலகளவில் இருக்கிற எல்லா தியான மையங்கள், ஏறக்குறைய 75 தியான மையங்கள், 550க்கும் மேற்பட்ட குருக்கள், 300க்கும் மேற்பட்ட குருபட மாணவர்கள் அனைவரையும் ஒப்புக் கொடுப்போம். எல்லா தியான மையங்களையும், மேலும் கல்வி பணி, சமூக பணிகள் என பல்வேறு பணிகளை, ஏழை எளியோருக்கு செய்கின்ற எல்லா பணிகளையும் ஒப்புக் கொடுத்து சபை தலைவர், மாநில தலைவர்கள், மேலுமாக எல்லா எங்களுடைய எல்லா ஜப கருத்துக்களையும், நிறுவனங்களையும், தியான மையங்களையும் ஒப்புக் கொடுத்து ஆண்டவரது இரக்கத்திற்காக இந்த 10 மணியிலே வின்செந்தியன் சபையை, எல்லா தியான மையங்களையும், எல்லா ஜப கருத்துக்களையும், குருக்களையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக
உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் எழுந்து நிற்போம். இந்த 3வது 10 மணியிலே அருளாலய தியான மையத்தின் இந்த வளர்ச்சிக்காகவும் இந்த அருளாலய தியான மையத்தினுடைய எல்லா நிகழ்வுகள் நடப்பதற்கு காரணமாக இருக்கிற எல்லா நபர்களையும் ஒப்புக்கொடுப்போம். இங்கு பணி செய்கிறவர்கள், பரிந்துரையாளர்கள், தன்னார்வ தொண்டர்கள், நற்செய்தி பணியாளர்கள், அருட்தந்தையர்கள், மென்மேலும் பல்வேறு நிலைகளில் உதவி செய்து கொண்டிருக்கிற எல்லா ஈகை உள்ளம் கொண்ட நல்ல உள்ளங்கள், விண்ணப்பதாரர்கள், ஒவ்வொரு நாளும் இந்த தியானத்தில் வெள்ளிக்கிழமையில் நடக்கிற தியானத்தில் கலந்து கொள்கிறவர்கள், இப்படி இந்த இடத்தில் காலடி எடுத்து வைத்திருக்கிற எல்லா நபர்களையும் இந்த 10 மணியில் ஒப்புக்கொடுத்து ஆண்டவரது இரக்கத்திற்காக அருளாலயத்தின் தியானத்தினுடைய எல்லா வளர்ச்சிகளையும் ஆக்கப்பூர்வமான எல்லா முடிவுகளையும் இறைவன் இரக்கத்தின் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக அவரது திருவுளத்திற்கு ஏற்ப இந்த இல்லம் நடைபெற வரம் கேட்டு இந்த 10 மணியிலே அருளாலயத்தை ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். நித்திய பிதாவே, மகனும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இந்த 4வது 10 மணியிலே நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களை ஒப்புக் கொடுப்போம். நம் குடும்பத்தினுடைய கருத்துக்களை, பிள்ளைகளது படிப்பு, எதிர்காலம், திருமண தடைகள் நீங்க குழந்தை செல்வங்களுக்காக எந்த ஒரு கருத்தோடு, எந்த ஒரு மனநிலையோடு நாம் இதில் பங்கு கொடுக்கிறோமோ அந்த எல்லா கருத்துக்களையும் ஒப்புக் கொடுத்து இறைவனது இரக்கம் நம் மீது நிரம்ப பெற்றுக்கொள்ள இந்த நேரத்தில் நாம் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். பெண்கள் முதல் பாதியை சொல்லி ஜெபிப்போம். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும்
அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். விழுந்தால் படியிடுவோம். இந்த இறுதி 10 மணியிலே மிக குறிப்பாக இன்று இந்த தியானத்தில் கலந்து கொண்டிருக்கிற எல்லா குழந்தைகளையும் ஒப்புக் கொடுப்போம். விவிலிய வகுப்புகள் நல்ல முறையில் நடக்க இந்த 10 மணியில் ஜெபிப்போம். குறிப்பாக குழந்தைகளை ஒப்புக் கொடுத்து இறை அச்சத்திலும் இறை அன்பிலும் நம்பிக்கையிலும் வளருகின்ற வரம் கேட்போம். நிறைய சின்ன பசங்கள்லாம் அந்த தியானத்துக்கு வந்திருக்காங்க. விடுமுறை என்பதால் கூட இருக்கலாம், பெற்றோரோடு இணைந்து வந்திருக்கிறார்கள். இறை அன்பிலும் வளர வரம் கேட்போம். நம் பிள்ளைகள் நாளுக்கு நாள் உடல் உள்ள ஆன்ம சுகத்தோடு வளர வேண்டும். நம் குடும்பங்களில் உள்ள பிள்ளைகள், பேர பிள்ளைகள், எல்லா குழந்தைகளையும் ஒப்பு கொடுத்து இந்த 10 மணியை நம் பாடி ஜெபிப்போம். நித்திய பிதாவே, நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும்.
துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமையின் தேவனே, நித்திய தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமையின் தேவனே, நித்திய தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமையின் தேவனே, நித்திய தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இறுதி ஜெபம். நித்திய பிதாவே, முடிவில்லா இரக்கமும் குறைவில்லா மனதிற்கும் உடைய பெட்டகமே, எம்மை கருணை கண் நோக்கி உம் இரக்கத்தை எம்மீது மிகுதியாக்கும். துன்ப நேரங்களில் நாங்கள் துவண்டு விடாமல் மிகுந்த மன உறுதியோடு உம்முடைய சித்தத்திற்கு எம்மையே அர்ப்பணிக்க அருள் புரியும். அதுவே உம் அன்பும் இரக்கமும் ஆகும். ஆமென். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்து கொள்வோம். இறை வார்த்தை வாயிலாக பேசியவர், ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் எந்த மனநிலையில் இருக்க வேண்டும் என்று வெளிப்படுத்தியவர், ஆண்டவர் விரும்புகிற மனநிலையை பெற்றுக்கொள்வ அமைதியில் ஒரு சில நிமிடங்கள் மௌனமாக நாம் ஜெபிப்போம். நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் பணி வாழ்வையும் உயிருள்ள ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு அர்ப்பணித்து அனைத்தையும் ஒப்பு கொடுத்து எல்லா ஜெப விண்ணப்பங்களையும் அர்ப்பணித்தவர்களாக அமைதி கொண்டு நானே கடவுள் என்ன உணர்ந்து கொள் என்ற இறைவார்த்தையின் அடிப்படையில் அமைதியில் உயிருள்ள ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவித்துக் கொண்டிருப்போம். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒரு போதும் கைவிட மாட்டேன். உம்மை நம்பி பாதம் உறுதியாய் பற்றி கொண்டு ஒரு போதும் கைவிட மாட்டேன். கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டே, கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டே, ஐயா காலமெல்லாம் காத்து கொண்டே, ஐயா காலமெல்லாம் காத்து கொண்டே. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டு ஒரு போதும் கைவிட எல்லாரும் சேர்ந்து. மாட்டேன். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டு ஒரு போதும் கைவிட மாட்டேன். மகனாக மகளாக அப்பாவென்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தே, மகனாக மகளாக அப்பா என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தே, ஐயா உரிமையை எனக்கு தந்தே, ஐயா உரிமையை எனக்கு தந்தே. எல்லாரும் ஏற்றிக்கலாமா? உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒரு போதும் கைவிட மாட்டேன். உம்மை நம்பி உந்தன் பாதம்
உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டே. அச்சாரமாய் முத்திரையாய் அபிஷேக வல்லமையை அடிமைக்கு தந்தீரே. அச்சாரமாய் முத்திரையை அபிஷேக வல்லமையை அடிமைக்கு தந்தீரே. இந்த அடிமைக்கு தந்தீரே. சேர்ந்து இந்த அடிமைக்கு தந்தீரே. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டே. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டே. கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டே. கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டே. ஐயா காலமெல்லாம் காத்து கொண்டே. என்னை காலமெல்லாம் காத்து கொண்டே. உம்மை நம்பே உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டு ஒருபோதும் கைவிட மாட்டே. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டு ஒருபோதும் கைவிட மாட்டே. குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், முடவர்கள் நடந்தார்கள். குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், முடவர்கள் நடந்தார்கள். ஐயா முடவர்கள் நடந்தார்கள். ஐயா முடவர்கள் நடந்தார்கள். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டே. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டே. எல்லாரும் கைகளை உயர்த்தி உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டே. வாயத்திறந்து துதிக்கலாம். ஹல்லேலூயா 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 Hallelujah, 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 hallelujah. Hallelujah. Rabbanahadara shababakaduluri. Hallelujah, 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 hallelujah. தரது பாய தரது துதிங்க. Hallelujah, 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 hallelujah. Ora balakhandara shababakadulu dara balakhandara yaladara shababakadulu dara balakhandara dara balakhandara dara balakhandara ho shababakadulu dara balakhandara dara balakhandara dara balakhandara dara dara nanchi 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 nanchi. ஆண்டவர்கிட்ட இந்த பரிசுத்த விண்ணக வரங்களை கேட்கிறவர்களுக்கு ஆண்டவர் இப்பொழுது கொடுக்க சுத்தமாய் இருக்கிறார். யார் யாருக்கெல்லாம் அந்நிய பாஷையின் வரங்கள் வேண்டும், பரவச மொழிகளில் ஆண்டவரை துதிக்கிற வரங்கள் வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ இப்பொழுது வாயை திறந்த துதியுங்கள். ஆண்டவர் உங்கள் காதுகளில் அந்த வார்த்தைகளை விழும்படி செய்வார். நீங்கள் அந்த வார்த்தையை பேசுவீர்கள். ஆவிக்குரிய மொழிகளை பேசி நீங்கள் ஆண்டவரை துதிப்பீர்கள். Receive your anointing now. வாயை திறந்து ஆண்டவர் உங்களோடு பேசுகிற வார்த்தைகளை பேசுங்க. ஒரு சில வார்த்தைகள் மட்டும் வரும். தொடக்கத்தில் ஒரு சில சத்தங்கள் மட்டும் வரும். ஒப்பு கொடுத்து பேசுங்க.
Irababakadalo de la Balahadara Shababakadalo, the Balahana, the Bahadra, the Lady, Tira Shababo, the Balahana, the Balahadra, the Balahana, the Balahana, Nanti, Andavare, Urababakadala, the Shababa, the Lidalo, Balahana, the Balahana, Nanti. Receive a fresh anointing. Ni Viswasital, Ipolade Machukolrai. Receive your anointing now. David பெற்றுக்கொண்டதே அபிஷேகத்தை, சாமுவேல் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை, சாமுவேல் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை இயேசுவின் கரங்களிலிருந்து இப்பொழுதே பெற்றுக்கொள். Irababakadalo Shadara, the Balahara, the Shadara Bahadra, Tira Babahadalo, the Barahadra, Radaka Shatana Balahadri, the Balodro, the Balahada, Irababakadara, the Shadara, the Bahadra. Receive. The heavenly glory is here upon you. யாரெல்லாம் கரங்களை உயர்த்துகிறீர்களோ இப்பொழுது ஆண்டவருடைய ஆடையின் தொங்கலை உங்களால் தொட முடியும். Touch it in the name of Jesus. ஓ இந்த ஆலயம் முழுவதும் ஆண்டவருடைய தொங்கல் நிறைந்திருக்கிறது. ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த இடத்தில் நிறைந்திருக்கிறது. துதிங்க. ஒரு ரப்பபகதல ஷபபதிரி கதரி. தான ஷதல பகதல தலவர. நன்றி. Oh, Shababakadali, the Bakadali, the Shabati, the Shababakadala, Nane, only answer the Kirin and Andor and Kachalgra. இதோ தாவீதை ஆசீர்வதித்தது போலவே அதே அபிஷேகத்தை உன் மீது ஊற்ற விரும்புகிறேன். நீ நம்பினால் இன்றைக்கு அதிசயத்தை காண்பாய் என்று சொல்கிறார். வயிற்று பகுதியில் வியாதியோடு வந்திருக்கிறவர்கள், அல்சர் பிரச்சனைகளால் வந்திருக்கிறவர்கள், கேஸ்ட்ரைட்டிஸ் பிரச்சனையினால வந்திருக்கிறவர்கள், ஆண்டவர் இப்பொழுது உங்களை சுக கொடுக்க விரும்புகிறார். கேஸ்ட்ரைட்டிஸ் பிரச்சனை இருக்கிறவர்கள், அல்சர் பிரச்சனை இருக்கிறவர்கள், ஏப்ப பிரச்சனை இருக்கிறவர்கள், கேஸ் பிரச்சனை இருக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இப்பொழுதே சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். சுகம் பெற்றவர்கள் கரவழி எழுப்பி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. யாரெல்லாம் சுகம் பெற்றீங்களோ கரத்தை தட்டி ஆண்டவருக்கு சாட்சி சொல்லுங்க. நன்றி. Thank you, Jesus. முட்டியில வலி இருக்கிறவங்க, முட்டியில கால்பதியில நடக்க முடியாம கஷ்டப்படுகிறவர்கள், உங்களுடைய ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் பொழுதும் உங்களுக்கு கடினமாய் இருந்தது நடக்கிறவர்கள் உதறி தள்ளுங்கள். இப்பொழுதே காலை உதறி அந்த வலிகள் நீங்கும்படி ஆண்டவர் செய்கிறார். In the name of Jesus, be healed now. Be healed in the name of Jesus. ஒரு உதறுங்க, உங்க கால்ல ஒரு உதறுங்க. செக் பண்ணி பாருங்க, ஆண்டவர் சுகத்தை கொடுத்திருப்பார். செக் பண்ணி பாருங்க. யாராவது இங்க இருக்கிறீங்க, ஆண்டவர் சுகத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னா கரவொலி எழுப்பி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. Let the people know that you are healed. ஓ பாபா கதர ஷபா பகதலி நன்றி. குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், முடவர்கள் நடந்தார்கள். குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், முடவர்கள் நடந்தார்கள். ஐயா முடவர்கள் நடந்தார்கள். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டே. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டே. வேலைக்காக ஜெபிக்கிறவர்கள் சரியான வருமானம் இல்லை, குடும்பத்தில் ஆசீர்வாதம் குறைவு, கஷ்டமாக இருக்கிறது என்று நினைக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட இப்ப ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களை பொருளாதார ரீதியாக ஆசீர்வதிக்க விரும்புகிறார். வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கொடுக்க விரும்புகிறார். குறிப்பாக தங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து கவலையோடு வந்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் இப்பொழுது எதிர்காலத்தை கொடுக்க தயாராக இருக்கிறார். நீ விரும்பினால் இப்பொழுதே
பெற்றுக்கொள்வாய். Receive it from the hands of God. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் உன் தேவைகளை சந்திக்கிறார். உள்ளபடியே உள்ளபடியே உன்னை ஆசீர்வதிக்கிறார். நீ இருக்கிற இடத்தில் உன்னை உயரும்படி செய்ய போகிறாய். ஆண்டவர் உன்னை உயர்த்தும் பொழுது அவருக்கு சாட்சி கொடு. நன்றி 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 நன்றி. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டே. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டேன். வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்காகவும் வெளிநாட்டில் இருக்கிற குடும்பத்தினருக்காகவும் ஜெபித்துக் கொண்டு இருக்கிற உனக்காக ஆண்டவர் இரக்கம் காட்டுகிறார். நீ இப்பொழுது ஜெபிக்கிற நேரத்தில் அவர்களை அவர் தொடுகிறார், அவர்களை ஆசீர்வதிக்கிறார், அவர்களுடைய இக்கட்டான சூழலில் இருந்து ஆண்டவர்களை விடுவிக்கிறார். உன்னுடைய கண்ணீர் ஒன்று கூட வீண் போகவில்லை. ஆண்டவர் உனக்கு கட்டளையிடுகிறார். நீ சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீரையும் நான் சேர்த்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உன் கண்ணீருக்கு பதிலாக மகிழ்ச்சியின் தைலத்தினால் ஆண்டவர் உன்னை பூசுகிறார். எத்தனை சொட்டு கண்ணீரை நீ சிந்தினாயோ அதே அளவான மகிழ்ச்சியின் தைலத்தை பரலோக பலகணிகளை திறந்த ஆண்டவர் உன் மீதும் உன் குடும்பத்தின் மீதும் ஊற்றுகிறார். ஓ வி thank you மாஸ்டர். பகதர ஷபபகதலி ரிரிதல பலகரி தூரல பலகரதர சந்திர பலகலி பலகல. லங்ஸ்ல பிரச்சனை, லிவர்ல பிரச்சனை என்று அவதியோடு வந்திருக்கிற ஆண்டவருடைய இரக்கத்தை கெஞ்சுகிற உனக்கு ஆண்டவர் இரக்கத்தை காட்டுகிறார். இப்பொழுதே உன்னுடைய லங்ஸ் சுகமாவதை உன்னால் உணர முடிகிறது. Oh, you know that you are healed now, this very moment. ஆண்டவருடைய சுகத்தை அனுபவிக்கிறவர்கள், ஆண்டவர் உங்களை தொட்டிருக்கிறார் என்று அனுபவிக்கிறவர்கள் கரவொலி எழுப்பி ஆண்டவருக்கு சாட்சி செலுத்துங்கள். Oh, you are touched by God. Oh, thank you Jesus. Oh, we praise you Jesus. நன்றி. Thank you Jesus. இப்பொழுது ஆண்டவர் ஒரு சிலருக்கு வெளிப்பாடுகளை தந்து கொண்டிருக்கிறார். உங்க காதுல கேட்காது, ஆனால் உங்கள் புத்திக்கு ஆண்டவர் ஒரு சில தெளிவுகளை இப்பொழுது கொடுத்து கொண்டிருக்கிறார். நீ நினைக்கலாம் இது எங்கேதோ வந்தது என்று, இது என்னுடைய சிந்தனை என்று. இல்லை, புனித அகுஸ்தினார் சொல்வது போல அவர் உன் புத்தியுடன் பேசிக் கொண்டிருக்கிறார். இது ஒரு சிறப்பான வரம், வெளிப்பாடின் வரம். உண்மைகளை தெளிவாய் அறிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு பேசுகிறார். உன் குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்களுக்கு தெளிவாய் பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு பேச ஆரம்பித்திருக்கிறார். அவருக்கு செவி கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவருடைய குரல் இப்போ உங்க புத்தியில கேக்குது அப்படின்னு சொன்னா ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. Oh, that is the gift of revelations. Receive it in the name of Jesus. நன்றி செலுத்தி பெற்றுக்கொள்ளுங்க, நன்றி செலுத்தி பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு சில பேருக்கு இப்போ உணர்றீங்க அப்படியே எல்லாம் காலியா இருக்கிறது மாதிரி தெரியுது, இதயமும் காலியாக இருக்கிற மாதிரி, புத்தியும் காலியாக இருக்கிற மாதிரி தெரியுது. கவலைப்படாதே, ஆண்டவர் உன்னை மெய் ஞானத்தினால் நிரப்புகிறார். Now the Lord is filling you with divine wisdom. மெய்ஞானத்தினால் உன்னை நிரப்புகிறார். இனி நீ பைபிளை வாசிக்கும் பொழுது ஒரு கதை புத்தகத்தை போல் நீ வாசிப்பது இல்லை, அதனுடைய ஆழமான ரகசியங்களை ஆண்டவரே உனக்கு வெளிப்படுத்துகிறார். Oh, the Lord is now taking you to a next level. ஆண்டவர் அடுத்த பரிமாணத்துக்கு உன்னை அழைத்து செல்கிறாய். நீ வரும் பொழுது ஒரு சாதாரண மனுஷியாக வந்தாய், ஒரு சாதாரண வேலைக்காரனாக வந்தாய். ஆண்டவர் இப்பொழுது அவருக்கென்று உன்னை தெரிந்தெடுத்துக் கொள்கிறார். ஆண்டவர் ஊழியக்காரனுடைய ஆசீர்வாதத்தினாலே உன்னுடைய குடும்பத்தையும் உன்னையும் நிரப்புகிறார். நீ ஆண்டவருடைய தாசர்களுக்கு கொடுத்த மரியாதையின் நிமித்தம், அவர்களுக்கு புரிந்த சேவையின் நிமித்தம் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் கவனமாயிரு, ஆனால் கவனமாயிரு, கேடானது எதுவும் உன்னை தொடாதபடி ஆண்டவருக்கு நம்பிக்கை உரியவனாயிரு. ஓ, receive your anointing now. தாவீதை அழைத்தவர் உன்னை அழைத்திருக்கிறார். Thank you Jesus. இதோ இறை அழைத்தலை ஆண்டவர் தந்து கொண்டிருக்கிறார். ஒரு சில குடும்பங்களுக்கு ஆண்டவர் இறை அழைத்தலை கொடையாக தருகிறார். உங்கள் பிள்ளைகளுடைய இதயத்தில் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற வாஞ்சை ஆண்டவர் விதைக்கிறார்.
இன்னும் ஒரு சில ஆண்டுகளில் உன் குடும்பத்திலிருந்து மாபெரும் இறைவாக்கினர்கள் தோன்றுவார்கள். ஆண்டவர் இந்த கிருபையின் வரத்தை உனக்கு கொடுக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அதை பெற்றுக் கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகளை ஒப்புக் கொடுங்கள். நீங்கள் அதற்காக ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. உங்கள் குழந்தைகளிடம் நீங்கள் இதை பற்றி பேச வேண்டியதில்லை. ஆனால் ஒரு காரியம் மட்டும், உங்கள் பிள்ளைகளை விவிலியத்தில் வளர்க்க கற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் விவிலியத்தை வாசிக்கவும் தியானிக்கவும் அதற்கு உங்களை அர்ப்பணிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் ஜெஸ்ஸையின் வீட்டில் தாவீதை உயர்த்தியது போல உன்னுடைய வீட்டிலிருந்து இறைவாக்கினர்களை உயர்த்த விரும்புகிறார். நீ ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால் ஆண்டவர் உன்னையும் உயர்த்துவார். மகனாக மகளாக அப்பாவென்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தே. மகனாக மகளாக அப்பா என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தே. அப்பா உரிமையை எனக்கு தந்தே. அப்பா உரிமையை எனக்கு தந்தே. Oh, thank you, Lord. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டேன். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டேன். கவர்மெண்ட் வேலைக்காக காத்திருந்தவர்களுக்கு ஆண்டவர் உங்கள் வேலையினுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரை இன்றைக்கு சைன் செய்யும்படி செய்கிறார். நீங்கள் காத்திருந்தீர்கள், ஆண்டவர் உங்கள் காத்திருக்குதலை நிறைவுக்கு கொண்டு வந்திருக்கிறார். இன்னும் உங்கள் வீடுகளில் பல நாட்களாக வீடு கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் இப்பொழுது ஒரு வீட்டை கொடுத்திருக்கிறார். ஏற்ற காலத்தில் அது எழும்பும், ஏற்ற காலத்தில் அது எழும்பும். ஆனா இன்றைக்கு நீ விசுவாசத்தோடு நன்றி செலுத்த ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிறார். இட் இஸ் yours. நீ ரொம்ப சின்னதாக யோசித்தாய், ஆண்டவர் பெரிதான வீடை உனக்கு தரப்போகிறார். அந்த வீட்டை நீ ஊழியத்துக்கு என்று பயன்படுத்த ஆண்டவர் உனக்கு விசாலமான ஒரு வீட்டை தரப்போகிறார். நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே அதை பெற்றுக்கொள்ளுங்கள். Oh, the Lord wants to bless all of you. ஒரு நிமிஷம் எல்லாரும் உட்காருங்க. இந்த ஆராதனை நேரத்தில், இந்த நேரத்தில் ஆண்டவர் என்னை தொட்டார், நான் சுகமடைந்தேன் என்று சொல்லுகிறவர்கள் மட்டும் ஏஞ்சி நில்லுங்க. Those of you who are blessed, ஒரு சிலருக்கு ஆண்டவர் சுகத்தை கட்டளையிட்டார். ஏஞ்சி நின்று நீங்கள் சாட்சி கொடுங்க. சுகத்தை பெற்றவர்கள், ஒரு சிலர் கால் வலியிலிருந்து சுகத்தை பெற்றார்கள், ஒரு சிலர் மூச்சு விட முடியாமல் இருந்தது சுகத்தை பெற்றார்கள், ஒரு சிலர் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருந்து சிறப்பு பெற்றார்கள், ஒரு சிலர் வெளிநாட்டில் இருக்கிற ஒருவருக்காக ஜெபித்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் உங்களோடு பேசினார். வேலைக்காக காத்திருந்த உங்களுடன் ஆண்டவர் பேசினார். ஆண்டவர் யார் யாரிடம் பேசினார் தயவுசெய்து எழுந்து நில்லுங்கள். பிரைஸ்தலார். என் பேர் லூசி டொமினிக்கு. வீக்கம் வந்துச்சு, இப்போ வலி தீர்ந்துச்சு. ஒரு வலி இல்லை இந்த காலில் எனக்கு கேஸ் ட்ரபிளாக இருந்தது. இடது கை பக்கம் மூச்சு வரும்போது கூட இப்போ நல்ல சுகமாக இருக்குது. யார் சரி பண்ணது? ஏசப்பா. எனக்கு கரவழி எழுப்பி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. கால் முட்டி வலி இருந்தது, அதுவும் நல்லா ஆயிடுச்சு. வெளிநாட்டில் இருக்க எங்கள் பொண்ணுக்காக நேற்றுலேருந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இப்போ நீங்கள் அதை சொன்னீங்க, வெளிநாட்டில் இருக்க உங்கள் பிள்ளைங்களுக்காக ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை நீங்கள் உங்களுடைய ஆசீர்வாதமாக பெற்றுக்கொள்கிறீர்கள். உள்ள ஆலயத்துக்குள்ள வரும்போது நடக்க முடியாத கஷ்டத்தோடு வந்து இப்போ கால் வலி சுகமாகுது. எல்லா கால் வலியும் போச்சு. நான் முட்டி வலினால ரொம்ப அவதிப்படுவேன், நடக்கிறதுக்கே கஷ்டப்படுவேன், முட்டி போடவே எனக்கு முடியாது. வலி இருக்கா? வலி இல்லை, சுத்தமா இல்ல. வரும்போது வலியோட தான் வந்தீங்க, இப்போ சுத்தமா இல்ல. யூரின் அன்கண்ட்ரோலா போயிட்டு இருந்தது. சொன்ன அந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு அந்த கண்டிப்பா சுத்தமா இல்ல. சுத்தமா இல்ல. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. அடிக்கடி போயிட்டே இருந்தது, எது யூரின் போயிட்டே இருந்தது. ஆண்டவர் சொன்னார், நீ இறைவார்த்தை கேட்கும்படி சுகத்தை தருகிறேன் என்று. அந்த வார்த்தைப்படி ஆண்டவர் சுகத்தை கொடுத்திருக்கிறார். கால் வலியும் போச்சு, சுத்தமா இல்ல. யாருப்பா செஞ்சது? அவருக்கு ஒரு கரவழி எழுப்பி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்களேன். எல்லாரும் ஏன் நின்று மீண்டும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? இங்கே வந்திருக்கிற ஒருத்தர் கூட நீங்கள் வெறுங்கையா போக மாட்டீங்க. அதனால இப்போ காட்டினதெல்லாம் சும்மா ட்ரெய்லர் தான். அதை போல பெரிய அற்புதங்களை உங்களுக்கு செய்ய அவர் காத்திருக்கிறார். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ
ஒருபோதும் கைவிட மாட்டே. உம்மை நம்பி உங்கள் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ. ஒருபோதும் கைவிட மாட்டே. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ. ஒருபோதும் கைவிட மாட்டே. கரங்களில் உள்ள பக்தி பொருட்களை எடுத்துக்கொள்வோம். இந்த கரம் உயர்த்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மக்களினுடைய எளிய ஏழை பெண்ணின் கைமண்ணின் காணிக்கையை போல தங்கள் கரங்களில் உள்ள காணிக்கைகளையும் பக்தி பொருட்களையும் நீர் ஆசீர்வதியும். உமது இரக்கத்தினால் சூழ்ந்து வழிநடத்தும். இவருடைய எல்லா ஜெப விண்ணப்பங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, உம்முன் சிரம் தாழ்த்தி கரம் உயர்த்தி நிற்கிற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர்தாமே ஆசீர்வதிப்பீராக. இதோ குருத்துவத்தின் அதிகாரத்திலே இந்த குருக்களோடு இணைந்து இந்த நாளிலே உமது ஆசீருக்காக காத்திருக்கிற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உமது வல்லமையுள்ள நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். கொடுத்த கடன், கொடுத்த பணம் திரும்பி வரலை அப்படின்னு சொல்லி வேதனையோடு இருக்கிறீங்க. ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் பிணியை நீக்கி இருக்கிறார். நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சேர வேண்டியது சேரும். முழங்காலிலிருந்து மாண்பியர் கீதம் பாடி ஆண்டவருடைய ஆசீர் பெற நம்மை அர்ப்பணிப்போம். மாண்புயர் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் தூயோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி யானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உம் திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள் புரிவீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோ. என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பே. உம்மை ஆராதிப்பே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும்
உண்டாக கடவது. வாழ்க 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 மரியே, வாழ்க வாழ்க வாழ்க